ரீசெண்டாக சென்னை முகப்பேரில் வந்து ஒரு சன்செட் பண்ணி கொடுத்தோம். அதை தான் இன்னைக்கு பார்க்குறோம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 23 இருந்துச்சு. ஆல்ரெடி கீழே வந்து மெட்டல் ரூஃபிங் பண்ணியிருந்தாங்க. கீழே ஷோரூம்ன்றதுனால ஆல்ரெடி லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் வராமல் இருக்கணும், அதேமாரி ரஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுனால எந்த ஷீட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த யூபிவிசி ஷீட்டை வந்து சஜஷன் பண்ணேன். ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதோட லைஃப் வந்து மினிமம் ஆவரேஜாக ஒரு 15 வருஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெட்டல் ஷீட் வந்து ஒரு 7-8 வருஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இதை வந்து இங்கே போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெயின் கட்டரை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஷீட்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு வால் கட்டிங் பண்ணி நம்ம ஷீட்டை பிளைன் ஷீட் வந்து செவுத்துல இன்செர்ட் பண்ணி நம்ம சீலன் போட்டு லாக் பண்ணிட்டோம். முன்னாடி என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் கலவை போட்டு எட்ஜில் பேக் பண்ணியிருந்தாங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால வந்து அந்த கலவையோடையும் இரும்போடைய இதுவும் மிக்சிங் பண்ணும்போது துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருந்ததுனால துரு பிடிச்சிருக்கலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த இதில் நம்ம பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதில். ஸோ ஃபைனலாக இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸோ எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கும் ஏதாவது போடணும்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம குவாலிட்டியாகவும் பெஸ்ட் ரேட்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.